நடைபெற்றுள்ள பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு நேற்று தேர்தல் ஆணையம் அளித்த பதில் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 7 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதில் இந்தியா கூட்டணி கட்சி எழுப்பிய கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் விடையளித்திருக்க வேண்டும். ஆனால் கூடுதலான கேள்விகளை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் எழுப்பியிருக்கிறார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். முதலில் வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தியும் இத்தனை தகுதியான வாக்காளர்கள் எப்படி நீக்கப்பட்டனர் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் புதிய வாக்காளர்களின் பதிவு வழக்கத்திற்கு மாறாக எவ்வாறு குறைவாக இருந்தது என்றும் 18 வயது நிறைவுற்ற எத்தனை இளம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டனர் என்பதை சொல்லும் தரவுகள் எதுவும் தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறதா என்ற கேள்விகளையும் அவர் எழுப்பியிருக்கிறார். மேலும் விசாரணை மற்றும் முறையீடு நடைமுறைக்கான கால வரையறை மாநில தேர்தலில் பெரும்பாலான வாக்காளர்களை விலக்கும் வாய்ப்பில் இருக்கிறது. இந்த விவகாரத்தை வாக்காளர்களை நீக்கும் விவகாரத்தை எவ்வாறு தீர்க்கப் போகிறார்கள் என்ற கேள்வியையும் முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். பிற மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளும் போது இந்த நடைமுறை சிக்கல்களை தேர்தல் ஆணையம் கணக்கில் கொள்ளுமா என்ற கேள்வியையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்துக்கு எழுப்பியிருக்கிறார். மேலும் வாக்காளரின் உரிமையை உறுதிப்படுத்தும் ஆணையாக ஆதார ஆவணமாக ஆதாரை ஏற்க தேர்தல் ஆணையத்தை தடுப்பது எது என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். நியாயமான தேர்தல் என்பதே தேர்தல் ஆணையத்தின் இலக்காக இருக்குமானால் அது மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் வாக்காளர்களுக்கு நெருக்கமாகவும் இருக்கலாமே என்று தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த 7 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். வெறும் மறைந்த வாக்காளர்களை நீக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டிருக்கிறோம், அது எப்போது நிறைவேற்றப்படும் தமிழகத்தில் என்ற கேள்வியையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்துக்கு எழுப்பியிருப்பதுடன் தாங்கள் குற்றச்சாட்டுகளை கூறினால் அதற்கு பதிலளிப்பதை விட்டுவிட்டு புதிதாக கேள்விகளை தலைமை தேர்தல் ஆணையம் எழுப்பியிருப்பது எவ்வாறு ஏற்புடையதாக இருக்கும் என்ற கேள்வியையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் எழுப்பியிருக்கிறார்.